श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविंद। हरि ओम तत्सत्। श्रीमद् भागवतं ఏకాదశ స్కందతలో వర ఉద్ధవ గీత 6வது அத்தியாயத்தில் கடந்த வாரம் பார்த்த அந்த கடைசி ஸ்லோகங்களுக்குள்ளே இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த புது விஷயத்துக்கு நம்ம இன்னைக்கு பிரவேசம் பண்ணுறோம். நாற்பத்தி 44 இந்த 2 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் அங்கே எதுவுமே படிக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். சத்சங்கத்தில் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். நேர ஏகாகிரத்தோடு கேட்குறது ரொம்ப முக்கியம். పుస్తకం பார்க்குறதோ ఏదరదో అనేది రేర్, సెకండరీ. శ్లోకం படிக்கும்போது படித்தா போதும். அது புனశ్చరణத்துக்காக மனநத்துக்கு வீட்டுக்கு போய் மறுபடியும் இதே சத்சங்கத்தினை கேட்கும்போதோ நீங்களாக சிந்திக்கணும் நினைக்கும்போதோ பென்னு, புஸ்தகம், புஸ்தகம், டெக்ஸ்ட் புக் எல்லாம் அப்பு தேவை. ஒரு ஸ்லோகத்தில் பிராமணனை பூஜிக்கிறது பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பிராமண பூஜை, அதிதிக்கு பூஜை பண்ண மாதிரி பிராமணனுக்கு பூஜை பண்ணணும். ஆதித்யேன, அதிதி இல்லை, அதிதி அடுத்த ஸ்லோகத்தில் சொன்ன வைஷ்ணவ பந்து, விஷ்ணு பக்தாள் அப்படின்னா எனி பக்தாள், அவங்கள நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி மாதிரி அதிதி தேவோ பவ அనే பாவத்தோடு அவங்களனை சேவிக்கணும், வரவேற்கணும். ஸோ இந்த 2 வார்த்தைகள், ஒரு இடத்துல பிராமண, இன்னொரு இடத்துல வைஷ்ணவ பக்த, இந்த 2த்துக்கு சேர்ந்து என்ன வித்தியாசம் அப்படி எல்லானேது அன்றைக்கி கொஞ்சம் விவரிச்சிருக்கேன். பிராமணனை பற்றி முக்கியமாக குலம் முக்கியம் இல்லை, குணம் முக்கியம். ஒரு பக்தனை பற்றி சொல்லும் போதாவது பிராமணனை பற்றி சொல்லும் போதாவது 2 பேருக்கும் குணங்கள் ஒன்று தான். செய்கிற தொழில் வேறே இருக்கலாம், பிறந்த குலம் வேறே இருக்கலாம், ஆனால் குணம் அதுக்கு அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டது சாஸ்திரத்தில். பிராமணன் எப்படி இருக்கணும்னு. பிராமணன் అనేది భక్తన్ అనేది గుణத்துக்கு సంబంధపట్టதாக இருந்தால் அது சிறந்த குணங்களாக இருந்து சிறந்த ஒரு விஷயமாக பேசும்போது அந்த சிறந்த விஷயத்தினை குணத்தினை எல்லோரும் வளர்த்துக்கலாம் இல்லையோ? irrespect of caste, creed, religion, anything, gender. கரெக்டாக
அப்போது அது எல்லோருக்கும் உதவி செய்யும், பிரயோஜனப்படும். இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் அவனை உன்னதி அடையிறதுக்கு அந்த உத்தேசத்தில் தான் பிராமணனுக்கு பூஜை பண்ணுறது, மதிக்கிறது, ஆராதிக்கிறது. அவர் வேதத்துக்கு சமம், கடவுளுக்கு சமமாக, கடவுள் மாதிரி எல்லாம். அப்படின்னு சொன்னால் அம்மா கூட கடவுள் தானே சொல்லியிருக்கு சாஸ்திரம், அப்பாவும் கடவுள்னு சொல்லியிருக்கு, குரு கடவுள்னு சொல்லியிருக்கு, அதிதி. அப்படி சொல்லும்போது இந்த பிராமணனுக்கு குருஸ்தானத்தில் இருந்து சொல்லி கொடுக்குற ஒரு தகுதி வேதத்தினே கையிலோ வாயிலோ மனசிலோ ஹிருதயத்தில் வச்சுருக்கான். கொஞ்சம் வித்தியாசமாக 2-3 விஷயம் சொல்கிறேன். இவங்க 2 பேரும் இவங்களுக்குள்ள 3 விஷயங்கள் மொத்தமாக கவனித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இவங்க எப்படின்னா ஆச்சாரவான், ஆச்சாரியம் இருக்கிறவங்க. இங்கே ஆச்சாரம்னா ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணுமா, பாகவத தர்மம்னு அர்த்தம். பாகவத தர்மம். எங்கள் வீட்டில் ஆச்சாரம் எப்படி, எங்கள் ஊரில் ஆச்சாரம் எப்படி, எங்கள் குலத்தில் எப்படி, அது வேறு. சரியா? எது ஆச்சரிக்கணுமோ, எது ஆச்சரிச்சா தர்மத்துக்கு, பகவானுக்கு, மோட்சத்துக்கு, மூணுத்துக்கும் பிடிக்குமோ, மூணுத்தினையும் கடைப்பிடிக்க முடியுமோ, அதனால் ஆச்சாரம் இருக்கிறவன், விசாரம் இருக்கிறவன். என்ன விசாரம்? பிரம்ம விசாரம், பகவத் விசாரம், சத்பாவனா, பாவசமன்விதாக. நேற்றுக்கு பகவத்கீதையில் பகவான் கொடுத்த ஒரு அழகான வார்த்தை, பாவசமன்விதாக. ஸோ விசாராக, ஆச்சாரம் இருக்கிறவங்க விசாரம், தத்துவ விசாரம். ஏதோ விசாரிச்ச இல்லை, தத்துவ விசாரம். அப்புறம் பிரச்சாரமும் செய்கிறவங்க. ஸோ ஆச்சார, விசார அண்ட் பிரச்சார. பிரச்சாரம் என்ன? அவங்க எங்கே இருந்தாலும், அவங்க பேசினாலும் பேசலைன்னாலும் அவங்களுடைய பிரபாவம் சுற்றி இருக்கிற அந்த இடத்துல இருக்கும், அந்த மக்கள் மேலே இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட சத் குணங்களோட, சத் பாவனங்களோட, ஆச்சார விசாரங்களோடு இருக்கிற இவங்க எங்கே இருந்தாலும், ஸ்திரீயாக இருந்தாலும், கிரகஸ்தனாக இருந்தாலும், சன்னியாசியாக இருந்தாலும், அந்தந்த இடத்துல அவங்க வேணுமனே, சில பேர் வெளியில் பாகியமாக பிரச்சாரம் செய்கிற மாதிரி தெரியலாம். இதோ இப்படி உட்காந்துட்டு யாரோ பேசிகிட்ருக்கான், சொல்லணும்னு விரும்புகிறான், இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போன்னா யாரோ வியாசபீட்டத்தில் உட்காந்துட்டு சொல்லி கொடுக்குற ஒரு குருவுக்கு மட்டும்தான் இப்படி இல்லை, ஒரு அம்மாவா மனைவியாக இருக்கிற ஒரு குருஹஸ்த ஸ்திரீக்கு கூட இப்படிப்பட்ட நான் இந்த பக்த பிராமண குணங்கள் எனக்குள்ளே இருக்கணும், அதுதான் நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு விசாரம் பண்ணி ஆச்சாரத்தோடு இருந்து, ஆச்சாரம் ஆச்சரிக்கிறதுன்னு அர்த்தம். நான் ஆச்சரிக்கிற ஆச்சாரம் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நான் ஆச்சரிக்கிற ஆச்சாரம் இன்னொருத்தனை கிஞ்சப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. நான் பண்ணுற ஆச்சாரம் ரொம்ப சிறந்ததனே அகங்காரமும் எனக்கு இருக்கக்கூடாது. அப்போது ஒரு மனிதன் இதுக்காக முயற்சி பண்ணால் அந்தந்த இடத்துல அங்கங்கே அவனுக்கும் நேர்மை நல்லது ஏற்படும், அடுத்தவங்களுக்கும் நல்லது ஏற்படும். அங்கே சாந்தி இருக்கும், சமன்வயம் இருக்கும், ஸ்நேகம் இருக்கும், அன்பு இருக்கும். அதனால் இந்த 3 வார்த்தைகளுமே, ஸோ பிரச்சாரம் అనేది
இன்டைரக்டாகவே அந்தந்த இடத்துல. அதனால தான் அவங்க எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும் అనేది மனுஷனை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆணாவது பெண்ணாவது எந்த ஆசிரம வர்ண தர்மத்தில் இருந்தால் கூட, அதுதான் முக்கியமான கருத்து இந்த ஸ்லோகங்களுக்குள்ள. அடுத்தது இன்னைக்கு 45வது ஸ்லோகம் தொடங்குகிறோம். படிக்கிறேன். ஸ்தண்டிலே மந்திர ஹிருதயைஹ भोगैरात्मनमात्मनि क्षेत्रज्ञं सर्वभूतेषु समत्वेन यजेत माम्. முந்தாவது ஸ்லோகங்களுக்குள்ள சொன்ன மாதிரி இன்னும் இங்கே கூட சில இடங்கள் சொல்கிறார். சில வகையான ஈஸ்வர ஆராதனா என்ன எங்கெங்கே நீங்கள் ஸ்பெஷலாக ஆராதிக்கணும் கவனிச்சிட்டிங்களோ? பகவத்கீதையிலோ பார்க்குற இப்போ 10வது அத்தியாயம் விபூதி யோகம். இப்போ இங்கே பார்க்குற இந்த போர்ஷன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்கேயும் பகவான் அவரோட விபூதி சொல்கிறார். ஆந்தரங்கமான விபூதிகளை சொல்லியிருக்கார். இப்போது இனிமேல் அப்புறம் வெளியிலோது கூட நிறைய சொல்லுவார். அதே மாதிரி தான் இங்கே கூட பகவான் இந்த இடத்துல இந்த விதமாக இதெல்லாம் ஆராதிக்கணும். அங்கே விபூதி யோகத்துடைய நோக்கம், இங்கே பகவான் சொல்கிற இந்த கருத்துகளும் எல்லாத்துடைய நோக்கம் என்னென்னா, ஏகரூப பக்தியிலிருந்து பகுரூப பக்திக்கு வரணும். அதனால் எல்லாத்தையும் தெய்வமாக பார்த்து எல்லாத்தையும் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தில் ஸ்தண்டிலே இனிமே பதங்களோட அர்த்தத்தின்னு கொஞ்சம் சில இடத்துல ரொம்ப அவசரமாக இருந்தால் தான் நான் அதுக்கு சமயம் கொடுக்குறேன். ஏன்னா முக்கியமான ஸ்லோகங்களுக்கு எங்கெங்கே சொல்லணுமோ அப்படின்னு. அதனால் சாராம்சத்தினை நம்ம கிரகிச்சா போதும். ஓகே, ஏன்னா கொஞ்சம் சமயமும் விவரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நமக்கு சம்ஸ்கிருதமோ கிராமரோ அதெல்லாம் உள்ள பின்னாடி இருக்கலாம், தவிர அது முக்கியம் இல்லை. என்ன சொல்ல விரும்புகிறார் பகவான்? இங்கே சொல்லியிருக்கேன் நானும், பகவானுடைய டீச்சிங் இங்கே கொஞ்சம் இல்லை கலந்துருக்கேன். திடீர்னு ஒரு பஞ்சபூதம் பற்றி சொல்லுவார், உடனே ஒரு மனிதனுக்கிட்ட வர்றாரு. அதிதி சேவன்னார், உடனே பிராமணன்னா, இப்போ உடனே பூமி பற்றி சொல்கிறார். அந்த பூமி ஜலமனே இந்த இது 42வது ஸ்லோகத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. சூரிய அக்னி பிராமணன்னு சொல்லி இப்போ அதுக்கு இங்கே விளக்கம். பிராமணன் எப்படி பண்ணணும், அதிதினை எப்படி பூஜிக்கணும் சொல்லிட்டாரு. சூரியனுக்கு மந்திரம்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி இங்கே ஸ்தண்டிலன்னா பூமி மேலே சதுரமாக அப்படி அங்கே பிரதிஷ்டை செய்கிற, அங்கே வைக்கிற அந்த இடம் அப்படின்னு பூமி பற்றி. அப்படி பூமின்னு ஒரு அந்த இடத்தினே ஒரு பிரதிமான ரூபமாக வச்சுக்கிறது. ஒன்றும் இல்லாமல் எப்படி சார் ரூபம்னு? அதனால தான் நம்ம ஏதோ ஒன்று கொண்டு வைப்போம். மண்ணினால் செஞ்சதோ மரத்தினால் செஞ்சதோ ஏதாவது. பட் அதெல்லாம் இல்லாமல் கூட அந்த பூமியே உருவம். ஆனால் அந்த இடத்துல நீ உட்காந்துட்டு அது செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கு, மஞ்சளுடைய உருண்டை, இதெல்லாம் பாவனை. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமாக அப்படிப்பட்ட பூமியே ஒரு பிரதிமா, ஒரு உருவமாக அனுப்பிச்சிட்டு, அதுதான் பகவானுடைய ரூபம் அனுப்பிச்சிட்டு, அங்கே மந்திர ஹிருதயத்தோடைய மந்திரம்
வச்சுட்டு ஹிருதயம் என்றாருன்னா ரகசியமான மந்திரம் என்றார். ஏன் ரகசியமான மந்திரம்னா, பொதுவாக அங்கே ஒன்றுமே இல்லை, எப்படி அது சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு சாநித்தியம் கொண்டு வரதே, அதில் தெய்வத்தை எப்படி இன்வோக் பண்ணுறதுன்னா, அங்கே அந்த இன்வோகேஷன் தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கு. இன்வோக் பண்ணினோம், அதுக்கு முன்னாடி எப்படியோ இருக்கட்டும், இன்வோக் பண்ணுறோம். அதுக்கு பிராண பிரதிஷ்டான்னு சொல்கிறோம். தேவம் ஆவாஹயாமி பிரதிஷ்டாபயாமி இப்படிலாம் இருக்குல்ல பூஜையில். அப்போது அங்கே யந்திரம் போடுவாங்க, கோலம் யந்திரம் போட்டு அந்த யந்திரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கும். இந்த காலத்தில் அதெல்லாம் அவ்வளோ தெரியாது மக்களுக்கு. ஆனால் குருக்களுக்கு வாத்தியார்களுக்கு சிலதுக்கு தெரியும். அதுக்கு தான் எந்த ஹோமம் செய்யணும்னா கூட அவங்க முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யந்திரம் போட்டுக்குவார். அந்த யக்ஞகுண்டமே ஒரு யந்திரம். யந்திரம்னா ஒரு ஜியோமெட்ரிக்கல் டயக்ராம். அதுக்கு பெரிய சயின்ஸ் இருக்க பின்னாடி அது அப்படி இருக்கட்டும் மொத்தத்தில். அப்புறம் அதுக்கு ஒரு பீஜாட்சரம், பீஜ மந்திரம் அப்படி எல்லாம் இருக்கும். இப்போ ஸ்ரீ யந்திரத்துக்கு மந்திரங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னென்னா பாஹ்யத்தில் எல்லாம் கிராஸானது சட்டிலுக்கு மனுஷனுடைய சிந்தனை கொண்டு போகணும். அதுதான் நோக்கம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ரகசியமான அர்த்தம்னா இந்த மிஸ்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் மிஸ்டிக்கல் சிலபல்ஸ். ரொம்ப பயப்படக்கூடாது. மிஸ்டிக்கல் என்ன அதுதான் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த மந்திரத்துக்கு யந்திரத்துக்கு பவர் இருக்குது. ஆனால் சும்மா ஒரு குமுதத்தில் ஒரு அட்டை மேலே யந்திரம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டா வாங்கிட்ட வாரத்துக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஏதோ கூட அந்த காப்பர் மெட்டல் மாதிரி ஒன்று வைப்பான். அதெல்லாம் வேலை பண்ணாது. அப்படி இல்லை. வாரம் இந்த பக்தி புஸ்தகம் வாங்குறவங்க அதுக்காகவே வாங்குவாங்க. அதில் குபேர யந்திரம் எல்லாம் வரும். வேறு என்ன புது யந்திரம் எல்லாம் கூட கண்டுபிடிப்பான். என்ன சேலாகணும் இல்லையோ, அதுக்காக எதிர்பார்த்து பயந்துட்டு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க லோகத்தில். சரி, அப்படி பண்ணணும்னு சொல்லி அடுத்தது அதே ஸ்லோகத்தில் ஸோ அதில் ஆத்மரூபமாக நான் தான் இருக்கேன், ஆத்மானம் மாம். ஓகே, ரெண்டாவது உனக்குள்ளே இருக்கிற ஆத்மரூபத்தில் இருக்கிற என்ன போகைஹி ஆத்மானம், ஹிருதயைஹி ஆத்மானம் போகைஹி அப்படின்னா ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த சரீரம் பற்றி சொல்கிறாருங்க. கடைசியில் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டு இந்த உடம்பே ஒரு தெய்வம் தான், ஒரு கோவில் தான். அப்போ இது எப்படி ஆராதிக்கிறது, என்ன செய்கிறதுன்னா நம்ம தான் இதுக்கு ரொம்பவே கேர் எடுத்துகிட்டு நிறையவே பண்ணுறோமே. ஆனால் அகங்காரத்தோடு பண்ணுறோம். இங்கே நானே ஒரு பாவனை. கடவுள் இருக்கார், கடவுள் நிவசிக்கிறார் இதில். அதனால் கடவுளுக்கு தான் அபிஷேகம் பண்ணுறேன், கடவுளுக்கு தான் சாப்பாடு கொடுக்குறேன், அவர் தான் உள்ளிருந்து காற்று வாங்கி வெளியே விடுறாரு. இந்த பாவனையில் வந்தால் அதுதான் பாருங்கள். உபாசனையில் பூஜையில் இதெல்லாமே அங்கே ஞாசம், கரண்யாசம், சிரண்யாசம் எல்லாம் சொல்லி பிரதிஷ்டை அந்தந்த இடத்துல எல்லாம் கடவுள் 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 பகவான் இன்வோக் பண்ணுறதே. ஸோ பகவான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்காம இங்கே என்ன சொல்கிறாருன்னா போகைஹி அப்படின்னு அர்த்தம். இது உயிரோடு இருக்கிறதுக்கு நீ இது வெற்றி சாதிக்க வேண்டிய பலம் சாதிக்கிற வரைக்கும் இல்லை, அது பாட்டுக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ வச்சுக்கோன்னு விரும்புகிறாரோ அவரது தானே, அவர் நாளைக்கு இருக்கட்டும். ஆனால் அப்போ வரைக்கும் நானும் தான் சமைச்சிட்டு இதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். எல்லாம் கலெக்ட் பண்ணி செஞ்சு கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாம் சேர்ந்து அவர்
வச்சுக்கணும். ஸோ சாப்பாட்டு கொடு ధార్మికமான భోగంగళని అర్థం. భోగం అనేది முக்கியமாக ஆகாரம் இருக்கணும், ஜலம் தேவை, சுத்தி பண்ணிக்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் போகம்னு சொல்லலை, அந்த சுத்தமாக வச்சுக்கிறது. அதனால் மினிமம் அலங்காரம் பண்ணிக்கிறது இந்த சரீரத்துக்கு தப்பு கிடையாது. ஆனால் அது பகவானுக்கு செய்கிற அலங்காரம்னு சொல்லி வச்சுக்கோ. பொட்டு எல்லாம் அதெல்லாம் வச்சு, பூவாவது முட்டாவது எல்லாம் ஆபரணம் எல்லாம் வச்சுக்கிட்டா பகவானுக்கு வைக்கிறேன். அகங்காரம் காட்டுக்கிறதுக்கு வெளியில் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி தான் பொதுவாக செய்வோம். ஆனால் இப்போ பாவனை மாறி போகும். ஸோ போகைஹி ஆத்மன ரெண்டாவது 2 சொல்லிட்டார் இதில். மூணாவது அப்புறம் எப்படி ஒன்று நீ பற்றி நீ நினைக்கிறியோ இந்த சரீரம், ஆனால் எல்லா சரீரங்களும் அப்படி தான்ப்பா. ஸோ சர்வபூதைஹி எல்லா சர்வபூதேஷ் அப்படி எப்படின்னா க்ஷேத்திரஜ்ஞமாக எல்லோருக்குள்ள அந்த ரூலர் கண்ட்ரோலர் க்ஷேத்திரஜ்ஞனா அது பாலிக்கிற போஷிக்கிற காப்பாற்றுற யார் அதில் இருந்துக்கணும் க்ஷேத்திரஜ்ஞனா சாட்சியாக இருக்கிற மாதிரி சமத்வேன சமதர்ஷனத்தோட வெளியில் பார்க்காது ஒரு மனிதனை சும்மா வெளியில் பார்த்து எடை போட்டு இவங்க இப்படி எப்படின்னு எதுவுமே சொல்லாத. அவங்க எப்படியோ அப்படியோ ஏதோ. நீ பக்தனை பார்க்க வேண்டிய விதம் என்னென்னா உள்ள ஈஸ்வரன் தான், அங்கேயும் ஈஸ்வரன் தான், இங்கேயும் ஈஸ்வரன் தான், எல்லா இடத்துலையும் ஈஸ்வரன் தான். இப்படி சமதர்ஷனத்தோட பாருங்கள். எல்லாமே ப்ராட் மைண்டட். அந்த பக்தி விஷாலம் 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 ஆகிடுது, லிமிட்டட் இல்லை. எங்கே இடம் கொடுக்கல, எதையும் மறக்க முடியல. வாயு பற்றியும் சொல்லிட்டார்ல அன்றைக்கி, பிராணம் முக்கிய பிராணம் நானன்னு சொல்லி பாவிச்சு. ஸோ எல்லாமே இப்படி காலையிலேருந்து எல்லாத்துக்கு பின்னாடி இது சிந்தனை பண்ணிட்டு செய்யும்போது பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆனால் சில பேர் செய்வாங்க, மெக்கானிக்கலாக பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த நாட்டில் பண்ணுவாங்க அப்படி தான். காலையில் எழுந்திரிச்சு அப்படின்னு அந்த அப்போருந்து பிரார்த்தனை ப்ரேயர்ஸ் தொடங்கும், ராத்திரி வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே தொடங்கும் வாட்ஸ்அப், ராத்திரி வரைக்கும் இருக்கும். தெரியல, இப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்க. நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். நான் எப்படி இருந்தால் எனக்கு ஸ்ரேயஸ் ஏற்படும்னு நான் தான் முடிவு பண்ணிக்கணும். கடவுளை ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த மாதிரி சமத்வேன சமதர்ஷனோட எஜேதா ஆராதிக்கணும் அப்படி சொல்லி அடுத்தது 46வது ஸ்லோகம். திஷ்ணேஷ்யேஷ்விதி மத்ரூபம் शङ्खचक्रगदाम्बुजैः युक्तं चतुर्भुजं शान्तं ध्यायन्नर्चेत्समाहितः ध्यायन्नर्चेत्समाहितः. இந்த சமாஹித சித்தம் இருக்கிறவன் அப்படின்னா இப்போ ஏகாகிரத்தை நல்லா வந்துடணும். ரொம்ப சுலபமாக எது பார்த்தாலும் எது நினச்சாலும் கடவுள்னு அதில் தியானிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு திறமை வந்திருக்கணும். என்ன மனசு ரொம்ப சுலபமாக எனக்கு வேலை பண்ணிகிட்ருக்கேன், குடும்ப வேலை வேறு தொழில் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் எங்கேயுமே மறக்கலை. அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அப்படி அவனுக்கு பேர் சமாஹித சித்தம் இல்லை சமச்சித்தம். சமாஹிதா முக்கியமாக ஏகாகிர சித்தம் அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுமா, இதோ நான் இப்போ மேலே இல்லை இவ்வளோ சொல்லியிருக்கானா, இத்தனை சொல்லியிருக்கேன், இது எல்லாத்துலேயும் இப்படி
இப்படி இருக்கிற அதிஷ்டானங்கள் கூட. அதிஷ்டானம்னு எந்த இடத்துல அதி என்ன மேலே, அதிஷ்டானம்னு அங்கே உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அதனால தான் கோவில் மட்டங்கள் அதிஷ்டானம். ராகவேந்திர சுவாமியோடைய அதிஷ்டானம் மந்திராலயம் அப்படி சொல்கிறோம். முக்கியமாக இந்த ஞானிகளோட சமாதிகள், ஞானிகளோட மட்டங்கள், அந்த மாதிரி இருக்கிற அதிஷ்டானம் பண்ணுவாங்க. கோவில் மூலஸ்தானம் கூட அதிஷ்டானம் தான். பகவான் அதிஷ்டன் ஆயிருக்காருங்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இன்னும். ஸோ இந்த மாதிரி அந்தந்தந்த எது சொல்லியிருக்கணும் அது எல்லா இடத்துலையும் இங்கே கொஞ்சம் இன்னும் சகுண ரூப பகவானுடைய ரூபத்தினை, அவரோட ரூபத்தினை அவரே சொல்லிக்கிறார். அங்கே என்னோட அழகான ரூபம் இருக்கு பார்த்தியா, என்னது சங்க சக்கர கதா பத்மம், தட் இஸ் மை ரியல் ஒரு காஸ்டியூம் மேக்கப் எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சங்க சக்கர கதா அம்புஜேகி 4 சங்க சக்கர கதா பத்மங்களோடு இருக்கிற மத்ரூபம் என்னுடைய அப்படிப்பட்ட அந்த ரூபம். ஏன்னா எல்லா புராணங்கள் எல்லா இடத்துலையும் பகவானே ஈவன் சூக்தங்களோட சிலது இதுதான் பகவானுடைய ஒரு ரூபம் இப்படி கொடுக்குறது. ஏன் அப்படி தான் இருக்காருன்னு? அப்படி இல்லை, அவர் தான் சொல்கிறார் நான் ஜலத்தில் இருக்கிற ஆகாயத்தில் இருக்கேன்னு. ஆனால் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது எல்லாருக்கும் சுலபம் இல்லையே. இவ்வளவு விவரமாக ஒரு வேதாந்த டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது சார். இல்லைன்னா சாதாரணவங்களுக்கு புரியாது. அதனால இது யாரும் சொல்லியும் கொடுக்கறதில்ல. அது கேட்குறதுக்கு பொறுமை இருக்கணும். அது சத்சங்கம், ஸ்ரவண அபியாசம், ரெகுலர்லி ஸ்டடிங் அதெல்லாம் இருந்தால் தான் புரியும். அதனால் அதே ஒரு உருவம் இப்படி நான் கொடுத்தா உடனே நமக்கு மனசுக்கு அது அட்ராக்ஷனாக இருக்கும், ஈஸியாக அதை பற்றி திங்க் பண்ணுவேன். அதனால் இப்படி இருக்கிற 4 கைகளோடு இருக்கிற 4 கை இருந்தால் தான் 4 கையில் இது 4 இருக்குன்னு அர்த்தம். சதுர்புஜம். ஆனால் நான் கையில் கதை அதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பயப்படாதேன், சாந்தம் நான் அவர் சொல்லிக்கிறார் அவரை. அதனால் நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட குணம் இருந்தால் சொல்லிக்க வேண்டியதில்லை, பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம். அவ்வளவு வர்ணனம் பண்ண என்ன ஆரம்பிக்கிறேன், சாந்தாகாரம். ஆகாரம்னா ரூபம், சாந்த ரூபன். அப்போ ஏன் சார் அன்னைக்கு மட்டும் அப்படி நரசிம்ம சுவாமியை வந்துட்டு அவ்வளோ பயங்கரமாக அவருடைய மனைவிக்கே பயந்து போகிற மாதிரி லக்ஷ்மி தேவிக்கே நான் கிட்ட வரமாட்டாப்பா, யார் நீ, என்ன பண்ணுறது? அப்பப்போ அப்படி அம்மாவுக்கு எவ்வளவோ அன்பு இருந்தால் குழந்தை மேலே அப்பப்போ அம்மா கூட கொஞ்சம் காளி மாதிரி ஆகணும். குழந்தை பயந்து உடனே அதுக்கு ஈன்னு அலற வரைக்கும் அப்படிக்கா என்ன பண்ணுறது? அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? வேறு வழி இல்லையே. அதனால் சும்மா மறட்டுறது. அதனால் இந்த நவரசங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட சாந்தம், ரௌத்ரம், கிரௌரியம், ஸ்ருங்காரம், என்னென்ன பயானகம், அப்புறம் ஆஹ்லாதம், இப்படி நவரசம். அது எல்லாமே கூட ஆக்சுவலி ரிலேட்டிவ் வேர்ல்டில் தான் இருக்கும். ஆப்சல்யூட்டில் போகும்போது எப்பவுமே என்ன சொல்கிறோம், சாந்திக்கு அசாந்திக்கு அப்பாற்பட்டது பிரசாந்தி, சத்துக்கு அசத்துக்கு அப்பாற்பட்டது சதசத் விலக்ஷணம், எல்லாம் டிரான்சென்ட் பண்ண. அந்த டிரான்சென்ட் பண்ண அங்கே வரும்போதோ, ஆனால் அங்கே ஒரே ஒரு அட்ரிபியூட் மாத்திரம், ஒரு வார்த்தை உபனிஷத்தை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு, ஆனந்தம். இந்த ஆனந்தம் అనేది கூட விவரிச்சிடும். அப்புறம் இது மோத பிரமோத
இதுக்கு சம்பந்தப்பட்டதில் மோத பிரமோத நந்த மீறி தாண்டி இருக்கிறதே ஆனந்தமனே சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு எவ்ரி திங்ஸ் டிரான்செண்டட். அப்போ இந்த శాంతి అనేది కూడా இன்னொன்று சாந்தி అని சொன்னால் எப்போ சொல்லுவோம், அங்கே அசாந்தி అనేది பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு மேலே இவர் நல்ல சாந்தமாக இருக்கார். சிவனுக்கு வர அளவுக்கு கோபம் விஷ்ணுவுக்கு வராது. ஏன்னா அவர் அடிக்கடி கோபம் இந்த எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுவார், ருத்ர தாண்டவம் பண்ணுவார். கம்பேரிசன் வந்துச்சு பார்த்தீங்களா? நேற்று கீதையில் கேள்வி கேட்டோமா, குட் அண்ட் பேட் எங்கே இருக்குது, கடவுளுக்குள்ள தான் இருக்கணும், எங்கே இருக்கும் வேறு. ஆனால் டிரான்செண்டட், குட் அண்ட் பேட் போத் ஆர் டிரான்செண்டட். ஒன்று சொன்னோம்னா இன்னொன்று பக்கத்தில் இருந்தால் தான். இப்போ பகலன்னு சொல்லணும்னா ராத்திரி అనేది இருக்கிறதுனால தான். அது ரெண்டாவது இல்லைன்னு அப்போ இது வெத்ததுக்கு சொல்லணும். அப்படி எந்த ரெண்டு பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லாதனால அது புரியறதுக்காக என்ன சொன்னோம், இப்போ தூக்கத்தில் யூ ஃபீல் குட் ஆர் பேட் என்ன சொல்லுவேன், மனசே இல்லை அங்கே எங்கே குட். அப்போ மனசு இல்லைன்னு அர்த்தம் என்ன, ரிலேட்டிவிட்டி இல்லை. ரிலேட்டிவ் என்ன, துவைத்தமே இல்லைன்னு அர்த்தம். அதுதான் சத்தியம், த டிரான்செண்டட் ஆஃப் ஆல் த டுவாலிட்டி. சரி, இவ்வளோ வேதாந்தம் தேவையில்லை. நீங்கள் என்னமோ வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படி சாந்தம் அப்படி தியாயன் அர்ச்சேத், தியானிக்கணும், அர்ச்சிக்கணும். ஓகே, எதுக்கு இது சொல்கிறாருன்னா, நான் ஏதோ ஜலம்னு சொன்னதுனால நான் எப்படி பகவான் ஜலத்தினு பூமினி ஆராதிக்கிறது. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பெருமாள் உங்களிருந்து ஆராதிக்கிறோம். அப்படி உனக்கு அங்கே என்ன ஆகிடும்னு இவனுக்கு உள்ள கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது இல்லை. சரி, இந்த ஜலம் பார்க்கும்போது அந்த ஜலத்து மேலே என்னுடைய முத்திரை ஒன்று போடு, அது கற்றுக்கோ. என்னது, சங்க சக்கர கதா பத்மத்தோடு இருக்கிற என்னோட விஷ்ணு தான் அனி. அப்படி இல்லாதது மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி ஒன்று பார்க்க பழகணும். அதுதான் நமக்கு பழக்கம் தானே. ஆனால் பக்தியில் பண்ணது ஆத்தியாத்மிகத்தில் பண்ணோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில கருத்துகள் சிலதெல்லாம் கூட கொஞ்சம் இந்த டாபிக் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியது இருக்கு. கொஞ்சம் லோயர் லெவலில் இருக்கும், சிலது நடுவில் அப்படியே கொஞ்சம் ஹையராக இருக்கும். சரியா? அதனால் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. வேதாந்தம் படித்து இருக்கிறவங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்புறம் பக்தியில் ரொம்ப ஈடுபாட்டு இருக்கிறதுனால இங்கெல்லாம் சொல்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு அப்பவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்படி பிளெண்ட் பண்ணுறதுனேது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கணும். சரி, இங்கே சங்க சக்கர கதா பத்மம் பற்றி ஒரு வியாக்கியானம் பாவனை. எதுக்கு அதெல்லாம் ஆயுதம் என்னன்னா, அதில் உனக்கு ஆயுதத்தின்னு கூட பூஜிக்கணும். வைஷ்ணவர்கள் பகவானோட ஆயுதங்கள் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. சுதர்சனம் சக்கரமாவது, அது சக்கர தீர்த்தம் எல்லாம் இருக்குல்ல, சங்க தீர்த்தம் இருக்குது. they give importance because it belongs to the கடவுளுடைய அம்சம் தானே, பாகம் தானே. பட் நம்ம கொஞ்சம் விஷயம் எடுத்துக்கிட்டது వేదత్తిని ప్రతిపాదికది. శంఖం అనేది శబ్దం, శబ్దమన్నా సౌండ్ అన్నా వేదం. ஸோ அதனால தான் சந்தோமயேன கம்புனா வேதமய துருவன் இங்கே தொட்டினார் இல்லை பகவான். அப்போ தொடும்போது அங்கே சுகதேவர் சொல்கிறாரு, இட்ஸ் நாட் எ நார்மல் வேதமயம் சந்தோமயம் ரெண்டு இடத்துல வருது இது. ஓகே, ஸோ வேதஸ்வரூபம் சங்கம். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் சக்கரம் காலம், ஆனால் காலாத்தீத்தனம், காலத்துக்கு அதீதமாக இருக்கிறவர், வேதத்தினால் பிரதிபாதிக்கப்பட்ட காலத்துக்கு அதீதமாக இருக்கிற. அப்புறம் கதா பத்மம், இது ரெண்டுக்கு எங்கே சார் பொருத்தமே இல்லை. இதுக்கு ஒன்று துக்கம் ஒன்று சுக்கம்.
ஃப்ளவர் காட்டிட்டு உடனே நல்லா இருக்குன்னு கதை காட்டிட்டு சுகதுக்கம். என்ன புரிஞ்சது இப்போ? வேத பிரதிபாதித்தமான காலாதீதமான துவந்த்வாதீதமான அவர். ஆனால் ரூபம் நம்முடைய மனசுக்கு ஆஹ்லாதத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி அடுத்த 47வது ஸ்லோகத்திலோ இஷ்டாபூர்த்தேன மாமேவம் யோ யஜேத சமாஹிதः லபதே மயி சத்பக்திம் மத்ஸ்மிருதி சாது சேவயா. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்லோகத்தோட அந்த பர்டிகுலர் டாபிக் எக்ஸ்பிளைன் முடிக்கிறார் பகவான். என்ன சொல்றாருன்னா, இன்னொரு ஃபைனலாக ஒரு சொல்கிறாரு, இஷ்டா பூர்த்த கர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. என்னன்னா, யஜ்னம் யாகம் யஜனம் பண்ணுறதெல்லாம் இஷ்ட கர்மானி. இஷ்டாபூர்த்தம்னது ஒரு ஃப்ரேஸு வேதாந்த சாஸ்திரம். பூர்த்த கர்மங்கள்னா சமுதாயத்துக்கு நிறைய உதவி செய்கிற ஹாஸ்பிட்டல் கட்டுறது, சத்திரம் கட்டுறது, அப்புறம் குளம் தோண்டி ஜல அமைப்பு ஏற்பாடு பண்ணுறது, பல வகையாக ஷெல்டரு, மரம் நாட்டுறது, இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே. யாரோ பண்ணதுனால தான் இப்போ அதெல்லாம் உபயோகரமாக இருக்கு. ஸோ மெனி சமுதாய சேவை எதுக்கு பண்ணுவான்னா, அதெல்லாம் பண்ணால் புண்ணியம் வருமானு பண்ணுவான். புண்ணியம் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் புண்ணியத்தோட சித்த சுத்தி ஏற்படும். இந்த தானம், இந்த சேவை பண்ணும்போது புண்ணியம் வரும், சித்த சுத்தி ஏற்படும். ஈவன் புண்ணியத்துக்கு చింతన பண்ணி செய்யும்போது అందులో முக்கியமாக மனசு இருக்கும். இல்லை எனக்கு சித்தசுத்திக்காக தான், எனக்கு ஒன்றும் புண்ணியம் வேண்டான்னா இவன் சித்தசுத்தி கூட ஏற்பட்டுருக்கு. இவன் கிரமமாக அப்புறம் கொஞ்சம் 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 ஒரு நாளைக்கு இல்லைன்னு ஒரு நாளைக்கு இப்படி கொண்டு வந்து 11 மணிக்கு கிளாஸில் உட்கார வச்சிடும். அப்போது நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோமான்றீங்களே சார்? நான் ஒன்றும் பண்ணலையே. இப்போ பண்ணல, போன ஜென்மத்தில் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு சித்த சுத்தி அப்புறம் பண்ணி புண்ணியத்தினால சித்தம் சுத்தி ஏற்படாமல் இங்கே வேதாந்த சிரவணத்துக்கு சத்சங்கத்துக்கு வந்து ஒரு குரு பிராப்தி ஏற்படாது. அது நீங்கள் ஏற்றுக்கணும், அவ்வளோதான். நம்பணும். இல்லைன்னா நம்முடைய பயோடேட்டா பார்த்து ஹிஸ்ட்ரி பார்த்து நான் இங்கே ஏதோ மாதிரி அப்படி இருந்தேன், அப்படிலாம் வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா இங்கே வரணும் கேட்கணும்னு இருக்கிறது, அப்புறம் நல்லா புரியுறது, நல்லா ஆச்சரிக்கணும்னு தோணுறது. அப்போ அதனால் அப்போ ஏதோ ஒரு சக்தி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்பணும். அது நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ இங்கேருந்து நான் எப்படி பயணிக்கணும், எப்படி செல்லணும் అనేది சாஸ்திரமே நம்மளை கைட் பண்ணும். நம்ம செய்ய வேண்டியது கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, அதனால் இங்கே வந்து இஷ்டாபூர்த்தம் அதெல்லாம் செய்யும்போது கூட மாமேவம் யோ யஜேத சமாஹிதா. சமாஹித வார்த்தை 3 ஸ்லோகங்களிலோ வந்துட்டு, சமத்வேன சமாஹிதா, இங்கே சமாஹிதா. இவன் டீவியேட் ஆனவன் இல்லை, சும்மா பேப்பரில் பேர் வருமானி பண்ணல சேவை. அட்லீஸ்ட்டு புண்ணியம் வரும், அடுத்த ஜன்மத்தில் புழு பூச்சியை பிறக்காமல் இருக்குன்னு ஏதோ பயம் இருக்கு. இல்லைன்னா மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு, 4 பேருக்கு கொடுத்தோம் பண்ணவன்னு சொல்லிட்டு. அந்த ஊட்டி கொடுக்கும்போது என்னுடைய பணம் ஏதோ ஒரு விதமாக எனக்கு எட்டிருக்கிறது ஷேர் பண்ணும்போது ஆனந்தம் இருக்கு, திருப்தி ஒன்று இருக்கு. ஸோ சமாஹிதமான இப்படிப்பட்ட மனசு இருக்கிறவனும்
என்னை இந்த இஷ்டாபூர்த்த கர்மங்கள் மூலமாக கூட என்ன தான் பஜிக்கிறான். எஜேத பஜிக்கணும், எஜேத இஸ் அ கமாண்ட். அது அப்புறம் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்டு கொண்டு சேர்க்கிறாரு. ஓகே, சாது சேவையா. பிராமண சேவன் சொல்லிட்டாரு, பக்தன் அதிதிகா எல்லாம் சொல்லி மறுபடியும் இங்கே என்ன அடுத்த டாபிக் இது பேஸ் பண்ணி தான் போகிறது. சாது சேவையான்னா சத் சங்கம், என்னுடைய சிறந்த பக்தாள் ஞானிகள், அப்படிப்பட்ட அவங்களுக்கு சேவை செய்கிறதுனால சாது சேவையா. இவ்வளவு மேலெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சாது சேவை கேட்ட நின்றுட்டார். சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, மேலே அதெல்லாம் பண்ணா இல்லை, அதெல்லாம் நீ ஒழுங்காக பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னா சாதுக்களுக்கிட்ட போனால் அவங்க உனக்கு நல்லா சொல்லி விவரித்து புரிய வைப்பாங்க. அப்படி புரிய வச்சு விவரித்து சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் நீ பண்ணும்போதும் உனக்குள்ளே இருக்கிற அந்த சோச்சோ பக்தி, குட்டி பக்தி நல்லா வளரும். அப்படின்னா ஏகரூப பக்தி பகுரூப பக்தி ஆகும், பகுரூப பக்தி அரூப பக்தி கொண்டு போகும், அரூப பக்தி ஞானத்துக்கு கொண்டு போகும். அது இங்கே பகவான் சத் பக்தி மனு வார்த்தை கொடுக்குறாரு. சத் பக்தின்னா நிஜமாக பக்தி என்னென்னமோ அது இல்லை, எந்த பக்தி சத்துக்கு கிட்ட கொண்டு போகுமோ. அசத் பக்தி கூட இருக்குல்ல லோகத்தில். அசத் பக்தி என்னென்ன, எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைகள் பிறக்கணும், இல்லைன்னா வேலை வரணும், பணம் வரணும், லாட்ரி வரணும், இந்த மாமியாரோட தொலைஞ்சு போகணும், ஏதோ ஒரு தொல்லை, இந்த வியாதி தொல்லை. ஏன் இப்போ இதெல்லாம் கேட்குற, சத்துன்னு கேட்க மாட்டேன் என்ன, அது என்னமோ தெரியல. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சத் பக்தினி லபதே மயி, என்ன மேலே உண்மையான பக்தி, நிஜமான பக்தி, சுத்தமான பக்தி, 24 கேரட் கோல்டு மாதிரி. அந்த சத்துன வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னை மறக்கவே மாட்டேன், என்னுடைய ஸ்மிருதி, மத் ஸ்மிருதி எப்படி சாது சேவையா. என்ன எடுத்துக்கணும், இந்த சாது சேவனை வார்த்தை முக்கியமாக எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் முன்னாடி சொன்னது எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா மேலே சொன்னது சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியாததா என்ன. ஏன் பொங்கல் எனக்கு சூரியன் வழிபடலை என்ன, அப்போ வீட்டில் அந்த அர்க்கியம் அர்ச்சனை ஜலம் எடுத்துகிட்டு போடலையா என்ன, அட்லீஸ்ட் ஏதோ அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணலையா, எல்லாம் பண்ணுறதா. பட் இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எப்படி புரிஞ்சிச்சு, எப்படி நமக்கு தோணுறது, வித்தியாசம் இருக்கா இல்லையா. இப்போ 3 கிளாஸாக பேசிகிட்டு இருக்கோம், நீ 3வது இந்த விஷயம். சரி, சாது சேவையா வார்த்தை முக்கியமாக சொன்னார். ஸோ என்ன கன்க்ளூஷன், ஜலே விஷ்ணு ஸ்தலே விஷ்ணு விஷ்ணு பர்வதமஸ்தகே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது மாதிரி ஸ்லோகம் பிரகலாதனும் சொல்லியிருக்காரு. நாராயணன் எங்கே இருக்கா, உங்கள் நாராயணன் அப்படின்னு ஏதோ மரட்டி கேட்டாரா, அவன் பெரிய விஸ்தரித்து சொன்னார் பிரகலாதன். அந்த மாதிரி இது வேறு புராணத்தில் வர ஸ்லோகம். ஜலே விஷ்ணு ஸ்தலே விஷ்ணு, பிரகலாதனோடு இப்படிப்பட்ட பதங்களை உபயோகிச்சு இன்னும் நிறைய சொன்னார். விஷ்ணு பர்வதமஸ்தகே, மலை ரூபத்திலும் ஜல ரூபத்திலும் பூமி ரூபத்தில் இல்லை, பூமிக்குள்ளேயும் ஜலத்துக்குள்ளேயும், அது ஜலே ஜலத்தில். அப்புறம் ஜுவாலமாலா
ஜுவாலமால குலம்பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத். அப்படின்னா நெருப்புக்குள்ளே கூட விஷ்ணு என்ன சொல்ல, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னா கடைசியில். என்னால் லிஸ்ட்டு சொல்ல முடியாதப்பா, ஏன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கணும். அதுதான் இப்போ வரைக்கும் சொன்ன விபூதி யோகம் பகவான். அதனால் சிம்பிளாக எப்பவுமே பகவான்னு ஏதா விஷயம் வச்சு கூட பூஜை ஆராதனை பண்ணலாம். இல்லை நாங்கள் சிரமப்பட்டு போகிறதுன்னா போகலாம். அந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகும்போது பாவனை, போனதுக்கப்புறம் அங்கே நீ பிரவர்த்திக்கிற பிரவர்த்தனை, போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற உன்னுடைய பாவனை எப்படி இருக்கேன்னு செக் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். இல்லை நீ போகலன்னா ஒன்று போனான்னு ஒன்று தான் சொல்லி, இப்போது அந்த சாது சேவையை, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போது பகவான் ஹவு ஹி ட்விஸ்டிங் த டாபிக் கொண்டு வரார். 48 பிராயேண பக்தி யோகேன சத்சங்கேன வினோத்தவான் நோபாயோ வித்யதே சத்ர்யக் சந்த்ர்யக் பிராயணம் ஹி சமாமஹத் மஹம் பிராயணம் ஹி சதாமஹம். என்ன சொல்கிறார்னா, ஹே உத்தவா, சத்சங்கத்தின நல்ல கவனமாக கேட்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சத்சங்கத்தினால ஒரு மனிதனுக்கு உள்ளே ஏற்படுற பக்திக்கு சமமானது நிச்சயமாக இன்னொன்றும் கிடையாது. இப்போ நான் சொன்ன வார்த்தை தானே, இவ்வளோ இதில் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தால் கூட எல்லாம் இப்போ விவரமாக கேட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, இல்லை இது கூட இப்போ பகவத்கீதையோ இன்னொன்றும் அதெல்லாம் கூட பலது கேட்குறோம் இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாரு, சத் சங்கத்துக்கிட்ட வந்து நின்றுட்டார். சாது சேவைன்னு சத் சங்கத்துக்கு இப்படி ஒரு நாளாவது இப்படி பகவான் இப்படி சொல்கிறாரு, இதுதான் முக்கியமான சொல்கிறாருன்னு ஜனங்களோட காதலே விழமாட்டேங்க. உளுந்த இன்னும் 10 பேர் வருவாங்களோ என்னமோ. என்ன பண்ணலாம், மைக்கு கொண்டு போயிடலாம் சொல்லலாமா. உத்தவகீதையில் பகவான் வந்து 6வது அத்தியாயத்தில் 48வது ஸ்லோகத்தில் இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு டம் 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 தெரியல. அது அவர் வேலை, அவர் பண்ணிக்கிட்டோம். யாருக்கு பிராப்தமோ அவங்களும் வருவாங்க. அதனால் உத்தவா, என்ன என்னோட அபிப்பிராயத்தில் நிச்சயமாக இந்த பக்தியோன சத்சங்கேன, பக்தியோகம் மூலமாகவும் சத்சங்கம் மூலமாகவும் இப்படி 2 வேறே மாதிரி இருக்கு. காணி இது 2 சேர்த்துக்கலாம். எப்படின்னா சத்சங்கத்தினால வர பக்தி எடுத்துக்கணும், சரியா? இல்லை பக்தி சத்சங்கம் 2 தனியாக வச்சுட்டாலும் தப்பு கிடையாது. நான் பக்தி பண்ணுறேன், நானே பண்ணிக்கிறேன், பண்ணுறேன். சத்சங்கம் இப்படியெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது. நான் சொல்லலைப்பா, பகவான் தான் சொல்கிறாரு. அதில் இது முன்னாடி வச்சுக்கலன்னா அப்புறம் நீங்கள் யார் கேட்க போகிறீங்க? இது எல்லாம் வச்சுக்காமே நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னமோ சொன்னால் அங்கெல்லாம் போவான். என்ன ஏதோ அட்ராக்ஷன் இருந்துச்சு அங்கே. மனுஷனுக்கு அட்ராக்ஷன் வேணும். அதனால தான் ஆத்தியாத்மிக ரிலீஜியஸ் எல்லாத்துலையும் அட்ராக்ஷன். கோவிலில் பாருங்கள், அட்ராக்ஷன் வேணும். எந்த அட்ராக்ஷன் இல்லாமல் மனசு இருக்க முடியாது. அதுக்கு
அப்படி இருக்கணும்னா அது எவ்வளோ விவசாயாத்மிக புத்தியாக இருந்திருக்கணும். வெல் ட்ரெயின்ட் இந்த சத் சங்கா, நல்லா தோச்சு டிட்டர்ஜென்ட் போட்டு கேட்டு அப்பா அழுகல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அப்படி என்னோட அபிப்பிராயம் என்றார். ஏன்னா கடைசியில் அந்த ஸ்லோகத்திலேயே பிராயணம் ஹி சதாம் அகம், ஏன் தெரியுமோ, நீ சத்சங்கத்துக்கு போனால் சாது சேவைன்னு சேவை பண்ணணும்னு கிடையாது. அது எப்படி பண்ணுறியோ நீ வந்து கேட்குறதே சேவை, நீ வந்து கேட்குறதே சேவை. அவங்க சொல்கிறதுக்கு இருக்காங்க, நீ போனால் கேட்டால் அதே பெரிய சேவை, சந்தோஷம். ஸோ சாது சேவையானா போய் கேட்குறதுக்கு உட்காரு, உபதேசம் பேசுவாங்களா சொல்லுவாங்க. நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. யாரோ பேசணும்னு ரெடியாக உட்காந்துட்டு அங்கே போகவே மாட்டேன். போனான்னு அப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடாது, புரியலேதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ சாது சேவையா. ஸோ அப்படி சத்சங்க போனால் பாயிண்ட் என்ன, இந்த ஸ்லோகத்தில் கடைசியில் அவங்க சாதுகள் யாரான்னு நினைக்கிறேன், நான் யாருன்னு பற்றி சொல்கிறேன். சத்சங்கம்னு என்ன, அது சத்துன்னு உணர்ந்த, சத்துன்னு அபரோக்ஷமாக அனுபவிக்கிற, இல்லை அந்த சத்துக்காக தவிர அவங்க பகவானுக்காக என்ன உணர்ந்தவங்க, என்னே அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அதான் உபயோகம். அகம் சதாம் அகம் ஹி பிராயணம், நான் வந்து அவங்களோட ஜீவன லட்சணம், அந்த சாதுக்களோட ஜீவன லட்சணம், அந்த குருவுடைய வாழ்க்கை, அவருடைய லட்சியம், அவர் வாழ்கிறது, இருக்கிறது, பேசுறது, செய்கிறது எல்லாமே நான் தான் லட்சியம் அவங்களுக்கு. அதனால் அப்படி யாருக்கு நானே லட்சியமாக இருக்கானோ அப்படி இருந்தவங்க பேசுகிற இடத்துக்கு நீ போயிருந்தா, அது நீ கேட்டால் உனக்குள்ளே இருக்கிற பக்தி அப்படி சட்டு நல்லா தகதகதன்னு வளரும், சுத்தமாயிடும், சீக்கிரமாக சுத்தமாயிடும். அந்த கரணம் சுத்தமாயிட்டு பக்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கண்ணோட்டமே, திருஷ்டிகோணம் ஏற்படும். என்ன கூட ஞானம் பின்னாடி உதவி செஞ்சிட்ருக்கு, சக்தி கொடுத்துட்ருக்கு. அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பாருங்க. இது எக்கடோ ஒரு ஸ்லோகத்தில் எங்கோ அப்படி மறைஞ்சிருக்கும். சத்சங்கம் முக்கியம். அந்த சத்சங்கத்தில் போய் சாது சேவை செஞ்சுட்டு இருக்கிறம்போது ஏற்படுற பக்தி தான் ஒன்றும் சரியான விதத்தில் பக்திக்கு ஒரு அர்த்தமே கொடுக்கும். அப்போ தான் பக்தன் என்னாவே உனக்கு புரியும். அப்போ அந்த பக்தி உனக்கு வந்து ஞானத்தில் கொண்டு போய் நிற்க வச்சிடும். சுத்த பக்தி, ஞான சகித பக்தி உனக்கு ஏற்படும். இது ஏற்படலைன்னா பிரயோஜனம் பூர்ணமாக வராது. நீ ஒன்றும் பெரிய நஷ்டமாகி வீணாக போக மாட்டேன். ஆனால் பூர்ண பலம் அடையணும் இல்லையோ, உனக்கு வேணுமா வேண்டாமா, பாதி வேணுமா, இல்லை சார் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி 49வது ஸ்லோகத்தில் அதனால் அப்படின்றார் பகவான். அதை தத் பரமம் குஹ்யம் ஸ்ருணுவதோ யது நந்தனா சுகோப்யமபி வக்ஷ்யாமி त्वं मे भृत्य सुहृत् सखा, त्वं मे भृत्य सुहृत् सखा. பகவான் வந்து இன்னும் நம்ம பேசி முடிச்சாச்சு நினச்சிக்காதே, இன்னும் கூட விஷயங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லணும்னு விரும்புகிறேன். எங்களுக்கு மாதிரி பகவானுக்கு கூட இன்னும் பேசணும், இன்னும் சொல்லித்தரணும் ஒரு ஆசை. அதனால தான் பகவான் என்ன சொல்கிறார், பதில் உத்தவனை பாராட்டுறார். அப்போ தான் அவனும் கேட்பான்,
பாருங்க, எல்லா இடத்துலும் வருது, எல்லா புஸ்தகத்தில் எல்லாத்துலும் இந்த பாராட்டுற பிஸ்னஸ். ஆனால் குருவுக்கு ஒன்றும் பிஸ்னஸ்ஸே ஆகாது, அவருக்கு ஆக வேண்டிய பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை. அப்படி ப்ராஃபிட்லெஸ் பிஸ்னஸ் அண்ட் நோ லாஸ் ஆல்சோ. நோ லாஸ் நோ கெயின். ஆனால் அவருக்கு தெரியும் இஸ் கெய்னிங் சம்திங். அதை வெளியில் சொல்ல மாட்டார், சொல்ல வேண்டியதில்லை. என்ன டைம் பாஸ் ஆகுது. மைண்ட் இஸ் நாட் கோயிங் இன் டு எனி அதர் திங். அதுக்கு இடமே கொடுக்கல, டைமே கொடுக்கல. அதுதான் பலம், வேறு எந்த பலம் இல்லை. அதனால ஓ உத்தவா எதுவ நந்தனா, இவர் எது நந்தன, ஆக்சுவலி நந்தனா எது நந்தனா அப்படின்னு சொன்னால், நீயும் எது குலத்தில் இங்கே தானே பிறந்த, நீயும் கூட ரொம்ப சிறந்தவன் தான். இல்லைன்னா இப்படி எனக்கு எட்ட வந்து சரணாகதி பண்ணி என்னை உபதேசம் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்குறிய பாரு, உன்னோட குலமெல்லாம் பாவனமாகி போச்சு. ஸோ எதுநந்தனான்னு கூப்பிடுறாரு உத்தவர்னு. என்ன உத்தவா உனக்கு எனக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லைன்னு நேராக சொல்லலை. அப்போது விதுரர்கிட்ட அந்த ஸ்டோரி வரும் 3வது ஸ்கந்தத்தில் முன்னாடி, அணு அப்பி உத்தவனுக்கு எனக்கு ஒரு பிசுறு கூட வித்தியாசம் இல்லை அன்னார். இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கார். அதனால தான் பிருந்தாவனம் கோபிகள்னு பார்க்குறதுக்கு போனப்போ இவங்க எல்லாரும் தூரம் பார்த்து கிருஷ்ணன் நினச்சிட்டான். இவர் உருவம் அப்படி இருக்க, வேஷம் அப்படி இருக்க, எல்லாம் அப்படி இருக்க. அப்படின்னு ஓடி ஓடி வந்து எல்லாம் சுற்றி நின்றுட்டாங்க. ஆனால் தெரிஞ்சது அப்புறம் கிருஷ்ண மனம் இருக்காம அவர்கிட்ட. they are able to sense that presence of Krishna in him. அதனால கிருஷ்ணனேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு ஓடி வந்தாங்க. அதனால ஏன் தெரியுமா, நீ எதுநந்தன் மட்டும் இல்லை, நீ என்னுடைய பக்தன். பிருத்தியன்றார். பிருத்தியன்னா சேவகன் அர்த்தம். சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வயசு கூட வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிற கிருஷ்ணருக்கு இவருக்கு. கிருஷ்ணனுக்கு 125 வயசுன்னு அந்த கடைசி நேரத்தில் இவனுக்கு 120 இருக்கணும், வித்தியாசம் இல்லை. அப்போ வந்து கிருஷ்ண சேவையிலேயே இருக்கான். அப்புறம் மினிஸ்டர் ஆகிட்டான், துவாரகா அதெல்லாம் தனி ராஜ்யம் வந்தப்போ. பட் ஸ்டில் கிருஷ்ணனுக்காக 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 கிருஷ்ணன். அதனால் நீ எனக்கு சேவை பண்ணி பண்ணி என்னோடய பக்தன் ஆகிட்டேன். பக்தன் நான் சேவை பண்ணணும் இல்லையோ. ஸோ பிருத்தியா அது மட்டும் இல்லை, சுஹൃத்து, நல்ல மனசு இருக்கிறவன் நீ. சுஹൃத்துன்னா வெல்விஷர்னு இன்னொரு அர்த்தம். நீ எப்பவுமே என்னுடைய நல்லதுக்காக சிந்திச்சு யோசிச்சுட்டு எனக்கு என்ன செய்யணும்னு அப்படி தான் திங்க் பண்ண. நானும் உனக்கு எது நல்லது, நம்ம 2 பேர் ஒருத்தர் சுஹൃத்து. அதனால் நம்ம 2 பேரும் சகா, ஃப்ரெண்ட்ஸு. 2 நல்லவங்க தானே. பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்னா. அதனால் இந்த காரணத்தினால நான் வந்து ரொம்ப ரகசியமானதே ஆனால் கூட அப்படிப்பட்ட குஹ்யம் சுகோப்பியம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினே நான் உனக்கு சொல்ல போகிறேன். வக்ஷாமி சொல்ல போகிறேன். ஆர் யூ ரெடி? இதே மாதிரி பகவத்கீதையில் பகவான் இப்போ கூட 10வது அத்தியாயம் ஆரம்பத்தில் கூட எத்தேஹம் பிரியமானாய வக்ஷாமி ஹித காமியய. நீ நான் சொல்கிறது ரொம்ப ரசித்து கேட்டுட்ருக்கில்ல, அதனால் நானும் சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன். அப்புறம் 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கும்போது கூட பகவான் வந்து திரும்பி அங்கே சொல்கிறாரு, நான் ஏன் இவ்வளோ விற்கிறேன். அங்கே வந்து இது எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன். சயே வாயம்மயா தேத்ய யோக புரோக்த புராதன பக்தோசி மே சகா சேதி. நீ வந்து என்னோட பக்தனும் சகா, அதனால ரகசியம் ஹேததுத்தமம். இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன். சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன்.
பாருங்கள் எத்தனை இடத்துல இப்படி இருக்கு. அப்படி சொல்லி அடுத்தது 7வது அத்தியாயம் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் தொடங்குகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக, சின்ன அத்தியாயம்தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கிட்டு சமன்வயப்படுத்த வேண்டிய ஒரு சாப்டர். அப்படிப்பட்ட சில இன்டர் சிலதெல்லாம் விஷயம் இருக்குது. அதில் என்ன கான்ட்ரடிக்ஷன் தான். அப்படி வந்துச்சுன்னு அர்த்தம் என்னன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பாகவதத்தில் கூட கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. பகவத்கீதையில் எப்படியும் அப்படி தான் இங்கேயும். ஸோ இந்த 7வது அத்தியாயம் அடுத்த சத்சங்கத்தில் பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.